Hi friends, welcome to Crypto Life. So என்னோட சேனல்ல பாத்தீங்கன்னா கிரிப்டோ நியூஸ் சார்ந்த அப்டேஷன் வந்து ரெகுலரா நான் போட்டுருக்கேன், வீடியோ போட்டுருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்சஸோட அப்டேஷன் அண்ட் காயின் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னோட சேனல் நான் அப்டேட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூட பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா ஸோ காயின் பிட்கோவாவில் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம பேங்க்லேருந்து எப்படி பிட்கோ எக்ஸ்சேஞ்சுக்கு டெபாசிட் பண்ணுறது அப்படின்றத பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன். இந்த பேங்கை நான் இப்போ இந்த வீடியோ நான் ஹைலைட் பண்ணுறது காட்டுறேன். ஸோ இந்த வீடியோ அதுக்கான தொடர்ச்சியாக ஸோ டெபாசிட் பண்ணது பிட்கோவாவில் வந்துச்சு. ஸோ பிட்கோவில் வந்து நம்ம எப்படி ஏதோ காயின் ப்ரைஸ் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி பார்ப்போம், சரிங்களா? ஸோ இது வந்து நம்ம லாஜிக் பார்த்தீங்கன்னா நம்ம பேங்க்கில் கேஷ் இருக்குது, அதை வந்து இந்தியன் எக்ஸ்சேஞ்சுக்கு ஒன்று நம்ம அனுப்புவோம். அந்த இந்தியன் எக்ஸ்சேஞ்சில் கிரிப்டோவில் ஏதோ கரன்சி நம்ம வாங்குவோம். ஸோ இதுதான் கான்செப்ட்டு. ஸோ இதில் வந்து இன்றைக்கி காயின் எப்படி நம்ம பை பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் வந்து பிட்கோவோட எக்ஸ்சேஞ்சை வந்து நான் லாகின் பண்ணியிருக்கேன், சரிங்களா? ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து உங்கள் பேங்க்லேருந்து டெபாசிட் பண்ண அமௌண்ட் வந்து இங்கே வந்ததுன்னா உங்களுக்கு இங்கே காட்டும் ஷோ ஆகும், சரிங்களா? இங்கே நீங்கள் டெபாசிட் கிளிக் பண்ணி உங்கள் அமௌண்ட்டை இங்கே எடுத்துருப்பீங்க, ரைட்டுங்களா? ஒன்ஸ் இங்கே அமௌண்ட் வந்துச்சுன்னா இது வந்து ஆக்சுவலாக நான் இன்றைக்கி டெபாசிட் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து உங்களுக்கு டெமோவாக தான் காட்டுறேன், ஓகேங்களா? ஸோ டெமோவாக இருக்குது, பட் இது கொஞ்சம் நீங்கள் இது பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? ஸோ ஒன்ஸு ஐஎன்ஆர் பேலன்ஸ் இங்கே வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா இங்கே இருக்க லாகின்ல இருக்க எக்ஸ்சேஞ்சஸ், சரிங்களா? எக்ஸ்சேஞ்சஸ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ பிட்கோயிவால் ஸோ என்னென்ன காயின் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்களோ எல்லாமே உங்களுக்கு காட்டும், சரிங்களா? ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ சிஸ்டம் கொஞ்சம் இதுவாக இருக்குது. ஸோ இந்த எக்ஸ்சேஞ்ச் கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஒர்க் ஆகும், சரிங்களா? பட் நல்ல ட்ரேடிங் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஸ்கோப் உள்ள எக்ஸ்சேஞ்ச் பிட்கோயிவா. ஸோ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ப்ரெட் இருக்க எக்ஸ்சேஞ்ச். ஸ்ப்ரெட்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பை ப்ரைஸ் செல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக பைன்ட்டு இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ பை பண்ணுற ப்ரைஸ்க்கு கொஞ்சம் நீங்கள் எலவெண்ட்டாக பாருங்கள் ப்ரைஸ் வந்து எவ்வளோ ஆல்மோஸ்ட் ஒரு 80 பைசா தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது, சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம், பை பண்ணுறதுலேருந்து நீங்கள் செல் வேல்யூ போட்டு நீங்கள் எடுக்கும்போது நல்ல சீக்கிரமாகவே நீங்கள் ப்ராஃபிட் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? ஸோ அதனால் நல்ல எக்ஸ்சேஞ்ச் தான். ஸோ அதேமாதிரி வந்து சப்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன், சப்போர்ட் வந்து நல்லா கொடுப்பாங்க. ஸோ வாட்ஸ்அப் நம்பர், இமெயில் அனுப்பலாம், எதனா அனுப்பலாம். நீங்கள் வந்து அவங்க சப்போர்ட் வந்து நல்லாவே இருக்கும், ஓகே? நல்ல எக்ஸ்சேஞ்ச் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இந்த இடத்துல நீங்கள் ஐஎன்ஆர் இருக்கான்னு பார்த்துங்க. ஐஎன்ஆர் பார்த்துட்டிங்கன்னா ஸோ காயின்/ஐஎன்ஆர் அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணணும், கரெக்டாக செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து பில்டர்ஸ்ன்ற காயினை வந்து எப்படி பை பண்ணுறதுன்ற காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணணும், நீங்கள் எந்த காயினை சர்ச் பண்ணுறீங்களோ அந்த காயின் பேர் நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டு இங்கே மேலே வந்து சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல அப்படியே வச்சு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே அது வந்து அந்த காயினுக்கான டீட்டெயில்ஸ்க்குள்ளே போகும், சரிங்களா? ஸோ அந்த காயினுக்கான டீட்டெயில்ஸ்க்குள்ளே போச்சுன்னா ஸோ அதுக்கான சார்ட் ப்ரிப்பரேஷன் எல்லாம் வந்து உங்களுக்கு கரெக்டாக மேப் ஆகி உட்காகும். ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் நேரம் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துச்சு. ஸோ பை பில்டர்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த ப்ரைஸ் பாருங்கள், 7 ரூபாய் 6 காசுன்னு இருக்குது. ஸோ அதுதான் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா க்ரீனில் காட்டும், சரிங்களா? இப்போது காயின் ப்ரைஸில் வந்து இதுதான் பை ஆகிட்டு இருக்குது. ஸோ அந்த ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு நீங்கள் அமௌண்ட் ஐஎன்ஆர் வச்சுருந்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஷோ ஆகும், சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து உங்கள் அமௌண்ட்லேருந்து டோட்டலாக வாங்காமல் இருந்தால் 100% கொடுங்க. இல்லை இப்போ 10,000 வச்சுருந்தீங்கன்னா நான் 5,000 தான் டெபாசிட் இருப்பேன், இந்த காயினில் நான் 5,000 தான் பண்ண போகிறேன், அதாவது பில்டர்ஸ் காயினை நான் 5,000 தான் வாங்க போகிறேன்னா நீங்கள் 50% கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து 5,000 வந்துடும், ஓகேங்களா? உங்கள் அமௌண்ட் 10,000, பட் நீங்கள் 5,000 வாங்க போகிறீங்கன்னா 50% கொடுங்க. இல்லை 100%னா 100% கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா அது கன்வெர்ட் ஆகி எவ்வளோ பில்டர்ஸாக உங்களுக்கு கன்வெர்ட் ஆகுமோ, அதாவது 5,000க்கு எவ்வளோ பில்டர்ஸ் நீங்கள் காட்டும், சரிங்களா? ஸோ உங்கள் அமௌண்ட் இங்கே காட்டும். ஸோ பை குத்திங்கன்னா பை ஆகிடும், ஓகேங்களா? ஸோ பை ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ப்ரைஸ் கொடுத்துருக்கீங்களோ அந்த ப்ரைஸ்க்கு நேராக வந்து இந்த இடத்துல உங்களுக்கு பேஸ்ட் ஆகிடும்,
ஒன்ஸ் நம்ம காயினை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்க அந்த ப்ரைஸில் இருக்க பில்டர்ஸை யானோ வாங்கினாங்கன்னா ஸோ நம்மளுக்கு இங்கேருந்து நீங்கள் போட்ட அமௌண்ட் இங்கே இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதுக்கடுத்து நீங்கள் எங்கே பார்க்கணுன்னா செல்லுங்க டைப் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து நான் வேணா பில்டர்ஸ் காயினாக மாறிட்டு இங்கே பில்டர்ஸ் காயினாக மாறிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும் சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த காயினை இப்போ நீங்கள் 7 rupees 7 ரூபா 6 காசுக்கு வாங்கினீங்கன்னா இது நீங்கள் உங்களுக்கு தெரியும். ஸோ இதுக்கு மேலே வந்து நீங்கள் எவ்வளோ வச்சு விற்கிறீங்களோ அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ 8 ரூபாய்க்கு வைக்கி நீங்கள் மார்ஜின் வச்சுட்டு நீங்கள் வெயிட் பண்ணலாம். ஸோ ஹோல்டிங் போட்டு நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பண்ணலாம். ஸோ பண்ணிங்கன்னா ஸோ உங்களை நீங்கள் போட்ட ப்ராஃபிட்லேருந்து அமௌண்ட் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து குறிப்பிட்ட அமௌண்ட் ப்ராஃபிட் கிடைக்கும் சரிங்களா. ஸோ இதே வந்து நீங்கள் பில்டர்ஸ் வாங்கியிருந்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா ஸோ GCC அப் அப்படின்றது கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அவங்க வந்து இந்த பில்டர்ஸ் பர்டிகுலர் அந்த பில்டர்ஸ் காயினை வந்து ஸ்டேக்கிங் அதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக வந்து பண்ணுறதுக்கு GCC அப்புன்ற வெப்சைட் வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க சரிங்களா. GCC அப்பை பற்றி நான் சில வீடியோஸ் போட்டிருப்பேன். ஸோ என்னோடய பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணுங்கள். ஸோ GCC அப்பில் வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் பில்டர்ஸ் வாங்கிட்டீங்கன்னா ஓகேங்களா. ஸோ பில்டர்ஸ் காயின் தான் வாங்கி வைக்கிங்கன்னா ஸோ அந்த காயின் என்ன பண்ணலாம் நீங்கள் இங்கே ஸ்டேக்கிங்க்கு அலோவ் பண்ணலாம் சரிங்களா. அதுக்கு எவ்வளோ மினிமமாக நீங்கள் வாங்கணுன்னா 5000 காயின் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பாருங்கள் 5000 காயின்ன்றது வந்து ஆல்மோஸ்ட் வந்து 35,000 rupees இப்போதைக்கு சரிங்களா. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 35,000 கிட்ட போயிட்டுருக்கு. ஸோ அந்த 35,000-36,000 வச்சிங்களேன். ஸோ அந்த ரேஞ்சில் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கேற்ற நீங்கள் பார்த்துட்டு வாங்கிக்கிட்டு என்ன பண்ணலான்னா இங்கே நீங்கள் வந்து எடுக்கணும் ஓகேங்களா. இங்கே டெபாசிட் பண்ணணும். இங்கே எப்படி டெபாசிட் பண்ணுறது நான் வந்து சின்னதாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது லாகின் டீட்டெயில்ஸ் இல்லைன்னா நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கேளுங்க, நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ GCC வந்து ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் தான். ஸோ உங்களுக்கு வந்து GCC இல்லைனா சப்போர்ட் வேணும்னு சொல்லுங்கள். எங்கள் டீம் வந்து உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குறது ரெடியாக இருக்கும் சரிங்களா. ஸோ என்னோடய வாட்ஸ்அப்பில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ டெபாசிட்டில் போயிட்டு பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஸ் ஷோ ஆகும். ஸோ அதில் வந்து நீங்கள் லோட் பேலன்ஸ் அதாவது நீங்கள் வந்து காயினை இங்கே அனுப்ப போவீங்க. அதாவது எந்த காயினா பில்டர்ஸ்ன்ற காயினை வந்து நீங்கள் இங்கே அனுப்ப போவீங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் நீங்கள் லோட் பேலன்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ லோட் பேலன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் காட்டும் சரிங்களா. இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிட்டு ஸோ இங்கே பாருங்கள் உங்களுக்கு ஒரு அட்ரஸ் கேட்குது பாருங்களா. காட்டுது பார்த்தீங்களா. ஸோ இந்த அட்ரஸ் என்ன பண்ணுங்கள் இங்கே பகுதியில் இருக்க ஐக்கானில் காப்பின்னு பண்ணிங்கன்னா ஸோ கீழே பாருங்க அட்ரஸ் காப்பீடு சக்ஸஸ்ஃபுல்னு வந்துச்சு சரிங்களா. ஸோ இந்த அட்ரஸ் காப்பி ஆன ஒன்று அதாவது இதுதான் டெபாசிட் பண்ணுறதுக்கான பில்டர்ஸ் டெபாசிட் பண்ணுறதுக்கான அட்ரஸ் சரிங்களா. ஸோ இந்த அட்ரஸ் என்ன பண்ணணும்னா நீங்கள் பிட்கோவையில் போயிட்டு ஸோ என்ன பண்ணணும் நீங்கள் அங்கே அனுப்பணும். அதாவது GCCக்கு அந்த காயினை அனுப்பணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அங்கே என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த வேலெட்ன்றது கிளிக் வந்து என்ன பண்ணுங்கள் விட்ரால்னு கொடுங்க. ஸோ விட்ரால் கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து பில்டர்ஸ்னு காட்டும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு இந்த அட்ரஸ் காட்டும் பார்த்தீங்களா. ஸோ இந்த அட்ரஸ் வந்து ஸோ இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுங்கள் உங்களுக்கு விட்ரா அமௌண்ட்டு பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேலெட்னு இருக்கும். ஸோ என்ன பண்ணுங்கள் டேஷ்போர்டில் வேலெட்டில் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல சர்ச்சில் போய்ட்டு BDXன்னு டைப் பண்ணுங்கள். ஸோ BDXயில் வந்து என்ன பண்ணுங்கள் இங்கே வந்து நீங்கள் விட்ரான்னு கொடுக்கணும் சரிங்களா. ஸோ இங்கேருந்து நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா ஸோ உங்களோட பில்டர்ஸ் காயினை GCCக்கு மூவ் பண்ண போறீங்க. அப்போது இங்கேருந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் விட்ரான்னு கொடுத்தீங்கன்னா ஸோ விட்ரான்னு கொடுத்தீங்க பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஸோ இந்த அட்ரஸ் வரும் சரிங்களா. ஸோ அதாவது ரிசீவிங் அட்ரஸ்ன்ற இடம் இருக்கும். ஸோ ரிசீவிங் அட்ரஸில் நீங்கள் இங்கே காப்பி பண்ணிங்கல்ல ஸோ இந்த அட்ரஸை நீங்கள் இந்த இடத்துல ரிசீவிங் அட்ரஸில் பேஸ்ட் பண்ணணும் சரிங்களா. ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் பிட்கோயிலேருந்து விட்ரா பண்ண போகிறீங்க இங்கே காட்டும் சரிங்களா. எவ்வளோ பில்டர்ஸ்னு உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்றது இங்கே காட்டும் சரிங்களா. அந்த அமௌண்ட்டை என்ன பண்ணுங்கள் 5 ரூபா 5 பில்டர்ஸ் வந்து உங்களுக்கு ட்ரான்சாக்ஷன் ஃபீயாக பிடிச்சிப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த அமௌண்ட்டை அப்படியே இங்கே டைப் பண்ணிவிட்டு விட்ரா அட்ரஸ் போட்டுவிட்டு இங்கே டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு விட்ரா பாஸ்வேர்டுன்னு இருக்கும் சரிங்களா. ஸோ அந்த விட்ரா பாஸ்வேர்டு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரொஃபைல் போயிட்டீங்கன்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு விட்ரா பாஸ்வேர்டுன்னு இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் கொடுத்து எனேபிள் பண்ணிங்க.
ஸோ இப்போ ஏன் நான் போடலன்னா என்னோடய செக்யூரிட்டி பர்பஸ்க்காக. ஸோ என்னோடய டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதனால் நான் அதில் போகல. ஸோ ப்ரொஃபைலில் போனீங்கன்னா விட்ரா பாஸ்வேர்டு இருக்கும், அதை நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஸோ அந்த பாஸ்வேர்டை நீங்கள் இங்கே கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா உங்கள் பில்டர்ஸ் வந்து இங்கேருந்து மூவ் ஆகிடும். சரிங்களா? ஒன்ஸ் இங்கேருந்து மூவ் ஆன ஒன்று என்ன பண்ணணும்னா உங்களுக்கு ஹிஸ்ட்ரின்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு பேஸ்ட் ஆகிட்டு இருக்கும். ரைட்டுங்களா? ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஐடி வரும். ஓகே. ஸோ அடுத்த ஸ்டெப் தான் இம்பார்ட்டன்ட். ஸோ என்ன பண்ணணும்னா நீங்கள் இங்கே இருக்க அட்ரஸை வந்து இப்போ 10 நிமிஷம் கழிச்சு நீங்கள் என்ன பண்ணணும்னா 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரான்சாக்ஷன் ஐடின்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ ட்ரான்சாக்ஷன் ஐடி கிட்டத்தட்ட வந்து மல்டிபிள் நம்பர்ஸாக இருக்கும். அந்த நம்பர்ஸை நீங்கள் என்ன பண்ணணும்னா காப்பி பண்ணுங்கள். இங்கேருந்து அப்படியே வரும். இங்கே காப்பி பண்ணிவிட்டு ஜிசிசியில் என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல நீங்கள் பேஸ் பண்ணணும். சரிங்களா? அந்த ஐடி வந்து எப்படி இருக்குன்னா கிட்டத்தட்ட நியூமரிக்காவோ நீங்கள் உடனே காப்பி பண்ணாதீங்க. இங்கே நீங்கள் உடனே பார்த்தீங்கன்னா சின்ன நம்பராக இருக்கும். அது வந்து கிட்டத்தட்ட பல நம்பராக இருக்கும். நீங்கள் அது மேலே வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி ஆகும். அந்த காப்பி பண்ணதை இந்த இடத்துல என்ன பண்ணுங்கள், பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் பண்ணீங்களோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும் உங்களுக்கு 5 ரூபா மைனஸ் பண்ணிவிட்டு 5 பில்டர்ஸை மைனஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ அமௌண்ட் வருமோ அதுதான் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஃபுல் அமௌண்ட் போட்டிங்கன்னா எதாவது அடிக்கும். ஸோ 5 காயினை வந்து மைனஸ் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தா ½ அன் ஹவர்க்குள்ளே மேக்ஸிமம் ½ அன் ஹவர்க்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கிரெடிட்டர்னு சொல்லி காட்டும். சரிங்களா? ஸோ ஒன்ஸு ஜிசிசிக்குள்ளே வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா அப்போ ஸ்டேக்கிங்க்கு நீங்கள் அலோவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸ்டேக்கிங் எப்படி கொடுக்குன்றது நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். சரிங்களா? ஸோ ஸ்டேக்கிங்க்கு நீங்கள் வந்து அந்த வீடியோ பண்ணுங்கள். நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோஸ் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட். ஸோ இதில் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் வந்துன்னா எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ இதுக்கான கிளாரிஃபிகேஷன்ஸ் என்ன இருந்ததுன்னா நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.